விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அபிநயா அவர்களை வாழ்த்தி மற்றும் வந்திருக்கிற பெரியவர் எல்லாத்தையும் வணங்கி உரையை சுருக்கமாக முடிச்சிடணுன்னு இருக்கேன். ஆக்சுவலாக நிறையா பேசணும், இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை கிடைக்கல. ஏன்னா நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய மேடையை சந்திக்கலை. நிறையா விஷயங்களை அண்ணன்ட்ட என்னால் பகிர்ந்துக்கவும் முடியல. ஏன்னா இந்த எலெக்ஷனில் நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படிங்கிறத நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வென்ற தொகுதின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 தொகுதி நம்ம வென்று இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் பெரிய அளவில் மக்கள் நாங்கள் சந்தித்தோம். திருச்சியில் மக்களை சந்தித்த வேட்பாளருக்கு ஐஎஸ்ல ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மக்களை நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்தித்ததில் 77% மக்களை நம்ம நேரடியாக சந்திச்சிருக்கோம். அடுத்து 53% தான் திமுக சந்திச்சிருக்காங்க, 42% தான் அண்ணா திமுக சந்திச்சிருக்காங்க. ஸோ 77% நம்ம மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கோம் அப்படின்னா, அதில் வெறும் 40% வாக்கு பெற்றிருந்தா கூட நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிருந்திருப்போம். ஆனால் உண்மையிலுமே நடந்தது என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஜெயிச்சது நம்ம தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏற்கனவே போன மேடைக்கு முந்தின மேடையில் அண்ணன் பேசினாங்க. அப்போ சொன்னாங்க, வாங்கின ஓட்டு அவ்வளவுமே களவாடப்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி கண்டிப்பாக வெல்லக்கூடிய தொகுதின்றது ரிப்போர்ட் எல்லா இடத்துலையுமே போட்டாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திருச்சியில் ஒரு முக்கியமான அமைச்சர் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு சாயந்தரம் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் பேசுகிறாங்க. அப்போ எல்லாம் ஒன்றா நின்று பேசுகிறப்ப, நம்ம வெற்றி பெற்றோன்னு எல்லாருமே இந்த தொண்டர்கள் எல்லாரும், திமுக தொண்டர்கள் எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப சிரித்து சொல்கிறப்ப, அவர் கார் கதவை திறந்துக்கிட்டு அந்த இடத்துல சொல்கிறார் ஒரு வார்த்தை, என்னடா ஜெயிச்சிங்க, எப்படி ஜெயிச்சோன்னு உங்களுக்குலாம் தெரியுமாடா? ₹1 காசு செலவு பண்ணல, மக்களை நேரடியாக களத்தில் சந்திச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் 2வது இடம் 3வது இடம் கொடுத்துருக்காங்க. உங்களை நாங்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிடணும்னா ₹1000 காசு கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும், ஜெயிச்சுட்டோன்னு பெருமிதம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 10 நிமிஷம் அது கூட இருந்த ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்கிறாரு, பா உண்மையிலுமே ஜெயிச்சது நீங்கள் தான்ப்பா, எங்கள் அமைச்சரே சொன்னார் அப்படின்னு. உண்மை இதுதான், எல்லா இடத்துலையும் இதுதான். அதிமுக அரசோட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், நான் நேராகவே பேரோடைய சொல்கிறேன், அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல எல்லாரும் நிற்கிறாங்க, என்னப்பா இந்த நாம் தமிழர் கட்சி இப்படி வளர்ந்துருச்சு, யாருமே எதிர்பார்க்கல, இப்படி ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, ஒழுங்கா போய் வேலை பார்க்க பாருங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு சபையில் சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிறவங்க எனக்கு அதை தகவல் அடித்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம களத்தில் எங்கேயுமே பின்னடையலை. டெய்லி பிரச்சாரம் போகிறாங்க அபிநயா அவர்கள். ஒரு நாளும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி இந்த பிரச்சனை நான் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய டீம் நிற்கிது அங்கிட்டு. நம்ம ஆளுங்களில் விஜய் மதிவாணன் தான் சத்தம் போடுறாப்புல. ஒரு பேசிக் நாலேஜ் இல்லைங்க, ஒரு அமைச்சர் நிற்கிறாரு, அவர் தடுத்து கூட நிறுத்தலை. அவங்க 100 பேர் இருக்கோன்ற தைரியத்தில் கல்லை தூக்கி விட்டேறாங்க. ஒரு லேடி கேண்டிடேட் நிற்கிறாங்க, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. களத்தில் சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். இன்னொன்று என்னென்ன தெரியுமா, இதில் ரொம்ப எல்லாமே நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம், அபிநயா இப்போ தான் நாடாளுமன்ற எலெக்ஷனை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே அடுத்து விக்கிரவாண்டியில் அண்ணன் நிப்பாட்டியிருக்காங்க. அது மாதிரி வேற ஏதாவது ஒரு கட்சியில் உடனடியாக அடுத்து போட்டிடுறதுக்கு யாருக்காவது தகுதி இருக்கா? நிற்க முடியுமா? முதல்ல இந்த தகுதியை நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். அதனால தான் நான் எடுத்தோட சொன்னேன், சட்டமன்ற வேட்பாளர் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னேன். ஏன்னா நம்ம வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி தான். நம்ம எவனை பார்த்தும் பயந்தது கிடையாது, தோத்து போனதும் கிடையாது. அது இந்த எலெக்ஷன் நம்ம தோக்கவே இல்லை. முழுக்க ஃப்ராடுத்தனத்தில் தான் 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு இடத்துல உட்கார்ந்தேன். அந்த இடத்துல இதை பச்சையாகவே சொல்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை இப்போ மாற்றுறாங்க. அந்த கலெக்டரை எப்பா அங்கேருந்து ஒரு அமைச்சர் சொல்கிறாரு,
பா அந்த கலெக்டரை மாற்றிடாதீங்க அப்படின்னாரு. ஏண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. பா அந்த கலெக்டரால் தான்ப்பா நீங்களாம் ஜெயிச்சிங்க, இல்லைன்னா நீங்களாம் ஜெயிச்சிருக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ பார்த்துக்குங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. நம்மளை மாதிரி மக்களை போய் நேராக சந்தித்து களத்தில் நின்று இன்னைக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கோ இல்லை மக்களை களத்தில் போய் பார்க்குறதுக்கோ யாருக்குமே தைரியம் கிடையாது. நம்ம மட்டும்தான் முழு மூச்சாக வேலை பார்க்குறோம். ஒருத்தன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் அவனை புனிதப்படுத்துகிறவங்களை அவங்க தான் ஆக சிறந்த அயோக்கியர்களாம். அப்போ புனிதப்படுத்துகிற நம்ம எல்லாருமே ஆக சிறந்த நாங்கள் இல்லை. யார் 40-40 ஜெயிக்க வச்சுக்கணும், நீங்கள் தான் ஆக சிறந்த அயோக்கியர்கள். இது எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு தான் உங்களுக்கு. 60 வருஷமாக பல பாவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாம் நிற்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்க இறை தூதர் ஒருத்தர் அமைச்சிருக்கார். அவர் தான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள். தயவு செஞ்சு உங்கள் பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சின்ற கோயிலில் எல்லாம் உளுந்து கும்பிட்டு எங்களுக்கு ஓட்டை போடுங்க. கண்டிப்பான முறையில் உங்கள் பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு இனிமேட்டு போகிற காலமாவது நிம்மதியாக நம்ம இருப்போம். வருகிற 10ஆம் தேதி என் வரிசை எண் 2 மைக் சின்னத்தில் அன்பு சகோதரி அபினா அவர்களுக்கு வாக்கு போட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு திருந்துங்க. நாங்கள் ஒரு பெரிய வாய்ப்பாக இதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். வாக்களிக்கணும் எல்லாத்தையும் தாழ்மையோட கேட்டுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.